அணு உலைகளை எதிர்க்கும் மாநிலங்களுக்கு மின்சாரம் வழங்க வாய்ப்பில்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். அணு உற்பத்தி மூலமாக கிடைக்கும் மின்சார உற்பத்தி அவசியம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அணு உலைகளை எதிர்க்கும் மாநிலங்களுக்கு மின்சாரம் கொடுக்க வாய்ப்பு இல்லை என்று மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். மின்சார தேவையை பூர்த்தி செய்ய அணு மின்சார உற்பத்தி அவசியம் என்றும் அவர் கருத்து கூறியிருக்கிறார். முன்னதாக பேசிய அவர் உதய் திட்டத்தால் தமிழக மின்வாரியம் எதிர்கொள்ளும் இழப்புகள் குறைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருந்தார். ஜிஎஸ்டி வரி விதிப்பிற்கு பின்னர் என்எல்சி நிறுவனம் 508 கோடி ரூபாய் மிச்சப்படுத்தியிருப்பதாகவும் கூறியிருந்தார். தற்போதைய செய்தியாக அணு உலைகளை எதிர்க்கும் மாநிலங்களுக்கு மின்சாரம் கொடுக்க வாய்ப்பு இல்லை என்று மத்திய மின்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் தெரிவித்திருக்கிறார். மின்சார தேவையை பூர்த்தி செய்ய அணு மின்சார உற்பத்தி அவசியம் என்றும் அவர் கருத்து கூறியிருக்கிறார். இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ராஜ்குமார், அணு உலைகளை எதிர்க்கும் மாநிலங்களுக்கு மின்சாரம் கொடுக்க வாய்ப்பு இல்லை என்று மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் தெரிவித்திருக்கிறார். மேலும் வேறு என்னென்ன விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்? வேதவழி, மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணியுடன் ஆலோசனை கூட்டமானது 1.5 மணி நேரத்திற்கு மேலாக எம்ஆர்சி நகரில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது மத்திய மின் திட்டங்கள் சம்பந்தமாகவும் அதே போன்று தமிழக அரசுடன் மின் திட்டங்கள் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இதற்கு பின்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மின் திட்டங்கள் சம்பந்தமான நடவடிக்கையும் அதே போன்று தமிழக அரசுடன் ஏற்பட்டு வரக்கூடிய மின் திட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் பேசினார். இதில் குறிப்பாக பல்வேறு விஷயங்கள் உதய் திட்டத்தின் மூலமாக தமிழக அரசு இணைந்ததற்கு பிறகு தமிழக மின்சாரத்துறைக்கு பல நன்மைகள் ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தற்போது ஜிஎஸ்டி நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மூலமாக தமிழகத்தில் என்எல்சி நெய்வேலி சுரங்க நிறுவனத்திற்கு மட்டும் 508 கோடி ரூபாய் மீதம் ஏற்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டியால் மட்டும் தெரிவித்திருக்கிறார். இதில் முக்கியமான விஷயமாக, அதாவது அணு உலை உற்பத்தி மூலமாக மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மாநிலங்கள் அதே போன்று ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களில் அணு உலை மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய மின்சாரம் அந்த மாநிலத்திற்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தொடர்ந்து இன்னும் அடுத்த ஒரு 3 ஆண்டுகளில் மத்திய அரசானது எரிசக்தி துறை மூலமாக 11,000 கோடி ரூபாய் திட்டங்கள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் இந்த சந்திப்பின் போது மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தமிழக அரசு மத்திய அரசிடம் கேட்கக்கூடிய மின் திட்டங்கள் குறித்த உறுதியெல்லாம் முடிந்த அளவுக்கு மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் என்ற அறிவிப்பையும் மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருந்தார். வேதவழி, ராஜ்குமார், புதிய அணு உலைகள் அமைப்பதற்கான ஒப்பந்தங்கள் சமீபத்தில் கையெழுத்தாகி இருக்கின்றன. இது ஒருபுறம். இன்னொரு புறம் அணு உலைகளுக்கு எதிரான போராட்டமும் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில மத்திய அமைச்சருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? மத்திய அமைச்சர் பொறுத்தவரை, அதாவது மின் திட்டங்களை மாநில அரசோடு இணைந்து திட்டங்கள் கொண்டு வருவதும் அதே போன்று மாநில அரசுகளுக்கு தேவையான திட்டங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக அவர் கூறியிருக்கிறார். அதே போன்று தமிழகத்தில் கூட மின்மிகை மாநிலமாக உருவாகி வருவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். கூடவே மின் திட்டங்களை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து மத்திய அரசு எடுத்து வருகிறோம். குறிப்பாக கடந்த ஆண்டு மட்டும் 13,000 கோடி ரூபாய் மின்துறைக்கு ஏற்பட்டிருந்த இழப்புகளை இந்த ஆண்டு 3,000 கோடி ரூபாய் மட்டும்தான் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதை மத்திய அரசு சரி செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த சூழலில் அணு உலை மூலமாகவும் மின் உற்பத்தி தேவை என்று அரசு தெரிவிக்கிறது. ஆனால் அதில் ஒரு சில இடங்களில் ஒத்துழைப்பு இல்லை என்றும் அதே போன்று அந்த ஒத்துழைப்பு இல்லாத இடங்களில்தான் அணு உலை மூலமாக உற்பத்தியாகக்கூடிய மின்சாரம் தான் அந்த மாநிலங்களுக்கு வழங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த சந்திப்பின் போது அவர் தெரிவிக்கிறார். கார்த்திகேயன், அணு உலைகளுக்கு எதிராக தமிழகத்தில் போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அணு உலைகளை எதிர்க்கும் மாநிலங்களுக்கு மின்சாரம் கொடுக்க வாய்ப்பு இல்லை என்று மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை தந்தமைக்கு நன்றி ராஜ்குமார்.